உங்கள் மகன் போல எனக்கொரு மகன் பிறக்க வேண்டும், அப்படி வாழ்த்துங்கள் என்று குஜராத்தி மொழியில் அன்னையை வேண்டி கண்ணீர் வடித்தாள். அவரது கணவன் மூலம் ஆங்கிலத்தில் இதனை கேட்டு தெரிந்து கொண்ட ராமச்சந்திரன் அன்னையிடம் விவரம் கூறி வாழ்த்தும்படி தெரிவித்தார். ஏன் மகனாட்டுமா, எதுக்கு பிள்ளைங்கிற? அவன்தான் கல்யாணம் கட்டாம போயிட்டானே, என் குடும்பம் தழைக்க வழி பண்ணலியே என்று பெற்ற மனம் ஏங்கி தவித்து குமரியது. வடநாட்டு தம்பதியர் விடவில்லை. சரி என்று இடுப்பில் இருந்த விபூதி பையை எடுத்து, பழனி ஆண்டவன் அருளால் ஆம்பள பிள்ளை பொறக்கட்டும் என்று அன்னை சிவகாமி வாழ்த்தி ஒரு சிட்டிகை விபூதி எடுத்து கொடுத்தார். விபூதியை பெற்று நெற்றில் சிறிது பூசிக்கொண்டார் அந்த வடநாட்டு தாய். தனது வயிற்றில் தடவினார். கொஞ்சம் மீதியை வாயில் போட்டு சுவைத்து விழுங்கினார். பிள்ளைப்பேறு கிடைத்துவிட்ட பூரிப்புடன் பெருமிதத்துடனும் புறப்பட்டார் அந்த வடநாட்டு தம்பதியர். மாதங்கள் பல உருண்டோடின. அடுத்த ஆண்டு நிறைவதற்குள் தொண்டன் ராமச்சந்திரனுக்கு கடிதம் ஒன்று வந்தது. அன்னை சிவகாமியின் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் எங்களுக்கு ஆண் மகன் ஒருவன் பிறந்துள்ளான். காமராஜ் என்று அவனுக்கு பெயரிட்டு வளர்த்து வருகிறோம் என்று அந்த வடநாட்டு தம்பதியர்கள் எழுதியிருந்தனர்.